வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற தலைப்புச் செய்திகள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் ராஜினாமா. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் எம்எல்ஏக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி என்ன, அதை முழுமையாக தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 20 பேரை மீண்டும் வாய்ப்புகள் திமுக வழங்கவில்லை. அவர்களது வாரிசுகளுக்கும் உறவினர்களுக்கும் மீண்டும் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாத காரணத்தினால் நிச்சயம் இது ஒட்டுமொத்த திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிகளிலும் 1 கோடி வரை தொகுதி பங்கீடு என்று மாநில அரசு வழங்கும். இந்த 1 கோடி ரூபாயை வைத்துதான் தொகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், கால்வாய்கள் தூர்படுத்துதல், மின்சாரங்களை ஒழுங்காக பராமரித்தல் போன்றவைகள் தொகுதி பங்கீடு மூலமாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி செலுத்தப்படும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக சுமார் 5 கோடி வரைக்கும் திமுகவின் எம்பிக்கள் அதை ஒட்டுமொத்தமாக ஊழல் செய்துவிட்டதாகவும், அது மட்டுமல்ல சில தனியார் நிறுவனங்களிடமும் தென் மாவட்டங்களில் மலைகளை உடைத்து அதை வேறு மாநிலத்திற்கு விற்பதன் மூலமாக கமிஷனாகவே மட்டும் பல கோடிகள் செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று கூறியிருப்பார். திமுக ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் ஊழல் மட்டும்தான் எங்கு பார்த்தாலும் இருக்கும், குற்றங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கும், காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டிருக்கும் என்பதை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்திருந்திருப்பார். அவர் பிரச்சாரங்கள் என்பது மிக பிரம்மாண்டமாக ஒட்டுமொத்த வாகனங்கள் அனைத்தும் சூழ்ந்து கொண்டு அவர் கூறுகின்ற அந்த 40 நிமிடங்கள் பிரச்சாரம் முழுவதுமாக திமுகவின் ஊழல் மட்டும்தான் அவரது பிரச்சாரமாகவே இருக்கும். இதனால்தான் அவரது மறைவிற்கும் வரை திமுகவால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு சூழலும் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிறப்பாகத்தான் ஆட்சி செய்தார். வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியை தழுவியது. அதற்கு காரணம் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை இழந்ததுதான். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் மிகப்பெரிய தவறு என்று அப்பொழுது பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதிமுக கூட்டணியே இருந்திருக்கலாம் என்ற நிலைமையும் 5 ஆண்டுகள் முடிவின் பொழுது பேசப்படுகிறது.